புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்கும் முதல்வர் ஜெர்மனியில் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் உரையாற்றினார். அப்போது உலகில் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு தமிழன் இருப்பான் என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், கண்டனங்களை கடந்தாலும் நம்முடைய தொப்புள் கொடி உறவு அருந்துவிடவில்லை என்று நெகிழ்ச்சியாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதல்வர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சில நாடுகள் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பதாக பாகிஸ்தானை சீனா, ரஷ்யா தலைவர்கள் முன்னிலையில் பிரதமர் மோடி சாடியுள்ளார். சீனாவின் தியான்சன் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெறுகிறது. இதில் பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுக்கும் போக்கை ஷாங்காய் ஒத்துழைப்பு ஒருமனதாகவும் தெளிவாகவும் நிராகரிக்க வேண்டும் என்றார். பயங்கரவாதத்துக்கு வெளிப்படையாக சில நாடுகள் ஆதரவு அளிப்பதாகவும் அது ஏற்புடையதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உக்ரைன் மீதான போரை விரைந்து நிறுத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டினை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். சீனாவின் டியான்ஜனில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் சந்தித்து பேசினர். அப்போது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா வரவேற்பதாக பிரதமர் தெரிவித்தார். இது தவிர எண்ணெய் இறக்குமதி விவகாரம், அமெரிக்காவின் வரி உள்ளிட்டவை குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக தெரிகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் ஒன்றாக நின்று சில நிமிடங்கள் பேசினர். அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நடப்பவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார். மாநாட்டு அரங்கிற்கு வந்த பிரதமர் மோடியை புட்டின் புன்னகையுடன் கட்டியணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து புட்டினுடன் மோடியும் தங்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிக்கு ஒரே காரில் சென்றது கவனத்தை ஈர்த்தது. 3 தலைவர்களும் ஒன்றாக நடந்து சென்ற படங்கள், உரையாடிய படங்கள், காரில் ஒன்றாக சென்ற படங்களை பிரதமர் தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பஹல்கம் தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பிரகடனத்தில் கூறப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகள் கூட்ட முடிவில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதில் பஹல்கம் தாக்குதலை கடுமையாக கண்டிப்பதுடன் பயங்கரவாதத்தை எதிர்க்கும் விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்ற இந்தியாவின் வாதத்தையும் ஏற்பதாக கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் மோடியின் பேச்சை ஆமோதிக்கும் விதமாக கூட்டு பிரகடனத்தில் சில வரிகள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மேகவெடிப்பு காரணமாக செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் சலால் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் பாகிஸ்தானுக்கு பாய்ந்தோடுகிறது. பஹல்கம் தாக்குதலை அடுத்து சலால் அணை மதகுகளை மூடி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை மத்திய அரசு நிறுத்தியது. தற்போது மக்கள் நலனை கருதி அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சியார் பாபா அருவி முழுமையாக நிரம்பி வழிகிறது. கவுட்லா கிராமத்தில் செனாப் நதிக்கரை பள்ளத்தாக்குக்கு அருகே இந்த 100 அடி உயர அருவி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர். சியார் பாபா அருவி ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். ஹரியானாவின் பஞ்ச்குலா, யமுனா நகர், அம்பாலா ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் அதன் குறுக்கே உள்ள ஹித்னிகுண்ட் அணை நிரம்பியது. இதையடுத்து அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. இந்த உபரி நீர் டெல்லியை அடையும் என்பதால் அங்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திலும் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழிகின்றன. மழை நீடிப்பதால் கல்வி நிறுவனங்களுக்கு 3ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குர்தாஸ்பூர், ஹோஷியார்பூர், கபூர்தலா ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் கேதார்நாத் நெடுஞ்சாலையில் சென்ற கார் மீது அருகே உள்ள மலையிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் 2 உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். இதற்கிடையே காஷ்மீரில் வெள்ள பாதிப்புகளை அதிகம் சந்தித்து வரும் ஜம்மு பகுதிக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் சென்று ஆய்வு செய்தார். இம்மாநிலத்தில் மேக வெடிப்பு, மண் சரிவு காரணமாக 130 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன.
அஜ்மீர் பகுதியில் முழுவதுமே இதே நிலைப்பாடு நீடிப்பதால் பல வணிக வளாகங்களில் தரைத்தளத்தில் தண்ணீர் தேங்குகிறது. மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் மேகவெடிப்பு சம்பவங்கள் அதிகரிக்கவில்லை என்றாலும் சிறிய அளவிலான மேகவெடிப்புகள் அதிகரித்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு வடமேற்கு இந்தியாவில் கடந்த மாதத்தில் அதிக மழை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதமும் வடமேற்கு மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட அதிக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட செப்டம்பரில் அதிக குளிர்ச்சியான வானிலை நிலவும் என்றும் கணித்துள்ளது. மேலும் செப்டம்பரில் முடிவடையும் பருவமழையானது இந்த முறை அக்டோபர் வரை நீடிக்கவும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்தியா இயல்பை விட 6.1% அதிக மழைப்பொழிவை பதிவு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் கடந்த 35 ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த மாதம் மொத்தமாக 118 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதில் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரையிலான நாட்களில் மட்டும் 82 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 124 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போது அதற்கு அடுத்த அதிக அளவாக 118 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. மராத்தா இடஒதுக்கீடு கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே குடிநீர் அருந்துவதையும் நிறுத்திக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு ஓபிசி பிரிவின் கீழ் 10% இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் ஜராங்கே மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதம் 4ஆம் நாளை எட்டியுள்ளது. ஜராங்கேவின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்வதாக அரசு கூறினாலும் தனக்கு திட்டவட்டமான பதில் தேவை என்று அவர் கூறியுள்ளார். மனோஜ் ஜராங்கேவிற்கு ஆதரவு அதிகரிக்கும் நிலையில் மும்பையில் பதற்றச் சூழல் நிலவுகிறது. ஏழைகளுக்காக, பின்தங்கிய வகுப்பினருக்காக, பெண்களுக்காக பணியாற்றும் அரசு பீகாரில் பதவியேற்கும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே தெரிவித்துள்ளார். பீகாரின் வாக்காளர் அதிகார யாத்திரையில் உரையாற்றிய அவர், வர இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் இப்போதிருக்கும் இரட்டை எஞ்சின் அரசு ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று கூறினார். ஏழைகளுக்காக, பின்தங்கிய வகுப்பினருக்காக, பெண்களுக்காக பணியாற்றும் அரசு பதவிக்கு வரும் என்றும் மல்லிகார்ஜுன் கர்கே நம்பிக்கை தெரிவித்தார். கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு நகர் மற்றும் பெங்களூரு ரூரல் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையும், மலைப்பகுதிகள் மற்றும் தட்சிண கன்னடா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இந்த மழைக்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் குற்றச்சாட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார். சென்னையில் நடந்த தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநிலங்களவை சீட்டு வழங்குவதாக பழனிசாமி வாக்குறுதி அளித்து தங்களை முதுகில் குத்துவிட்டார் என்று பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சென்னை விமான நிலையம் வந்த பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற வேண்டிய சூழல் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பீகாரில் வாக்காளர் வரைவு பட்டியலில் திருத்தம் செய்வதற்கு முறையிடுவதற்கான அவகாசத்தை மேற்கொண்டு நீட்டிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இவ்வாறு கூறியது. எனினும் இதற்கு பின்வரும் மனுக்கள் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு பரிசீலிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் பணியில் மாநில சட்ட ஆணைக்குழு ஆர்வலர்கள் உதவ வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்கள் மைலேஜ் குறைவதாகவும் என்ஜின் பழுதாவதாகவும் புகார்கள் உள்ளன. இந்நிலையில் 20% எத்தனால் பெட்ரோல் விற்பனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அக்ஷய் மல்ஹோத்ரா என்ற வழக்கறிஞர் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி B.R. கவாய் அமர்வு மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது.
மக்களை ஏமாற்ற தெரிந்தவரை சிறந்த தலைவர் என்று மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி வேடிக்கையாக பேசினார். நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தான் வேலை செய்யும் துறையில் உண்மையை இதயத்திலிருந்து சொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும், யார் மக்களை நன்றாக ஏமாற்ற முடியுமோ அவர்தான் சிறந்த தலைவர் என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். எந்த கட்சி அரசாக இருந்தாலும் நல்லது செய்பவர்கள் மரியாதை பெறுவதில்லை என்றும், கெட்டதை செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுவரை தனது சிறந்த நண்பர் என ட்ரம்பை கூறி வந்த மோடி இப்போது ஷி ஜின்பிங்கை நண்பர் என்று கூறுவதாக காங்கிரஸ் கட்சியின் பவன் கெரா கூறியுள்ளார். எல்லையில் கல்வானில் நமது படையினர் கொல்லப்பட்டதற்கு ஷி ஜின்பிங்கிடமிருந்து நம் பிரதமர் நீதி பெற முடியுமா என்றும் பவன் கெரா கூறியுள்ளார். சென்னையில் தங்கம் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கும் நிலையில் ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு சுமார் 4500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் விலை உயர்ந்து 9705 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 680 ரூபாய் விலை அதிகரித்து 77640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 136 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்புமணி மீது நடவடிக்கையா இல்லையா என்பது குறித்து புதன்கிழமை ராமதாஸ் அறிவிக்கவுள்ளார். தைலாபுரத்தில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனை நடத்தியது. அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கான கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசித்தது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அருள், ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் ராமதாசிடம் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். விஜயுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் எந்த அளவுக்கு செயல்படுகிறார் என்பதை முதலில் கணிக்க வேண்டும் என்றார். விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என பன்னீர்செல்வம் பதிலளித்தார். தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றுள்ள வெங்கடராமனை சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அவருடன் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர்கள் மற்றும் இணை ஆணையர்களும் பொறுப்பு டிஜிபி வெங்கடராமனை சந்தித்தனர். அவர்களை காவல் ஆணையர் அருண் வெங்கடராமனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சந்திர பிரியங்காவுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காரைக்கால் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக அமைச்சர்கள் சிலர் தனக்கு தொந்தரவு அளிப்பதாக எம்எல்ஏ சந்திர பிரியங்கா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ ஆதரவு குரல் எழுப்பியுள்ளார். மதுரை செல்லூர் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்ததாக கூறப்படும் பெண்ணின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். தற்கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்ஷினியின் உடலை ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு பெற்றனர். 50 சவரன் நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக பெண்ணின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதையடுத்து சந்தேக மரணம் என்று கணவர் ரூபன்ராஜ், மாமனார் இலங்கேஸ்வரன், மாமியார் தனபாக்கியம் மற்றும் உறவினர்கள் 10 பேர் மீது செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை மாநகராட்சியின் 2 மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கியதற்கு எதிரான வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்யக்கோரி உழைப்போர் உரிமை சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான இன்னொரு வழக்கு தொழிலாளர் நல நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தூய்மைப் பணியாளர்களுக்கு முந்தைய ஊதியமான 761 ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் என ஒப்பந்ததாரர் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூர் பின்னலாய்த்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சலுகைகள் வழங்க பனியன் தொழிற்சங்கத்தினர் பிரதமருக்கு மனு அளித்துள்ளனர். கூடுதல் வரி விதிப்பால் 14,260 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே ஏற்றுமதியாளர்களுக்கு சிறப்பு நிதி உதவி, கடன் தள்ளுபடி போன்ற சலுகைகளை வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலைகள் சரியாக பராமரிக்கப்படாத நிலையிலும் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கார்களுக்கு 5 ரூபாயும், லாரிகளுக்கு 20 ரூபாயும், மாதாந்திர கட்டணத்தில் 65 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரையும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய குடியரசுத் தலைவர் வருவதை ஒட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வருகை தரும் திரௌபதி முர்மு புதன்கிழமையன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார். இதையொட்டி திருச்சி விமான நிலையம், ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளிட்ட இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் வருகைக்காக கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் ஒத்திகையும் நடைபெற்றது.
சென்னை வேலூர் இடையே 6 வழிச்சாலையை கட்டமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. தொழில்துறை மையங்களை இணைக்கும் வகையில் சுமார் 142 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெடுஞ்சாலையை கட்டமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒரகடம் தொழிற்சாலை மையம், செய்யாறு சிப்காட் தொழில் பூங்கா, வேலூரில் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைய இருக்கும் மற்றொரு சிப்காட் பூங்கா ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இந்த 6 வழிச்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை பதவியில் ஆவணி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆவணி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முத்துக்குடை ஏந்திய பக்தர்கள் முன்னே செல்ல காவி உடையணிந்த ஐயாவளி பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் பழம், வெற்றிலை, பாக்கு, பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை ஐயா வைகுண்டசாமிக்கு காணிக்கையாக வழங்கினர். டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் ஐயா வைகுண்டரின் இயற்பெயர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பணிக்கான தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கும் ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று தனது எக்ஸ் தள பதிவில் அண்ணாமலை கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூடுபனியுடன் சாரல் மழை பெய்தது. இதன் காரணமாக வாகனங்கள் பகலிலேயே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் குளிர் சற்றே கூடுதலாகவே இருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பழனியில் பள்ளிக்கு சென்ற 9ஆம் வகுப்பு மாணவனை கடத்திச் செல்ல முயன்றதாக வடமாநில நபரை பொதுமக்கள் கடுமையாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடும்பாறையைச் சேர்ந்த சிறுவன் சாலையில் நின்று கொண்டிருந்தபோது அந்த நபர் சிறுவனின் கையை பிடித்து இழுத்துச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. சிறுவனின் அலறலை கேட்ட மக்கள் அந்த நபரை கட்டி வைத்து தாக்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அந்த நபரை மீட்டு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அவர் அசாமைச் சேர்ந்த கனு சர்க்கார் என்பது தெரியவந்தது. மதுரை ஆதீனம் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் ஆதீன மட விவகாரங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வலிங்க தம்பிரான் ஒருவர் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை ஆதீன மட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட வேண்டும் எனவும் இளைய ஆதீனம் பட்டம் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீனம் மடத்தின் அடுத்த வாரிசாக தன்னை அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் கரை ஒதுங்கிய கழிவுகளை அகற்றும் பணி நடைபெற்றது. பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், திருவான்மியூர் பல்கலை நகர், காசிமேடு மீன்பிடி துறைமுகம், திருவெற்றியூர் பாப்புலர் எடைமேடை ஆகிய 4 கடற்கரை பகுதிகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் கரைக்கப்பட்டன. இந்நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் ஒதுங்கிய கழிவுகள் அகற்றப்பட்டன. நாகாலாந்தில் இளம் தலைமுறையினரும் சாத்தான் வழிபாடு அதிகரித்து வருவது பற்றி அம்மாநில பேரவையில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. நாகா மக்கள் முன்னணி எம்எல்ஏ குலோலுசோ நீனு அளித்த நோட்டீஸில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் நாகாலாந்தில் சாத்தான் வழிபாடு அதிகரித்திருப்பது அதிர்ச்சி தருவதாக கூறப்பட்டுள்ளது. சாத்தான் வழிபாட்டுக்கு தடை விதிக்க சட்ட நடவடிக்கை தேவை என்றும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது இந்தியாவைச் சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பின்தங்கிய மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை பெண் குழந்தைகளின் கல்விக்காக இந்த அமைப்பு ஆற்றி வரும் மகத்தான பணிக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் இந்திய அமைப்பு என்ற பெருமையை எஜுகேட் கேர்ள்ஸ் பெற்றுள்ளது. மாலத்தீவைச் சேர்ந்த சூழலியல் செயற்பாட்டாளர் ஷாஹின் ஆலி மற்றும் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மனித உரிமை போராளிக்கும் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. சீனாவில் போர் வெற்றி தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் தலைநகர் பெய்ஜிங்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெற்றி தின கொண்டாட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 26 உலக நாடுகளின் தலைவர்கள் விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய படைகளை சீன படைகள் முறியடித்ததன் 80வது ஆண்டு விழாவை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் அமெரிக்கா அப்பகுதியை புனர் நிர்மாணம் செய்வதற்கான திட்டங்களையும் தயாரித்துள்ளதாக தெரிகிறது. இதன்படி காசாவில் உள்ள 20 லட்சம் மக்களை தற்காலிகமாக வேறு பகுதிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது காசாவை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா நகரமாக மாற்றுவதற்கான கட்டுமானங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகள் முடிய 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதுவரை காசா அமெரிக்க நிர்வாக பகுதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. கரீபியன் பகுதியில் கடற்படையினரை அமெரிக்கா குவித்து வருவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட 7 அமெரிக்க போர்க்கப்பல்களை கரீபியன் பகுதியில் நிலைநிறுத்தும் பணியில் அமெரிக்க கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு அந்த கடல் பகுதியில் 4000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் குவிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு முடிவு கட்டும் நோக்கத்தில் இந்த அதிரடி நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது.